நாம் எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி, வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து களைஞ்சிக்கோங்க. பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து என்ன அளவு வருதோ அதே அளவில் 2 மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு ரெண்டும் சேர்ந்து இந்த பவுலுக்கு இருந்தது. நான் இதே பவுலில் 2 மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. 2 விசில் வச்சுக்க போகிறோம். கூட்டி வச்சு ஒரு விசில், குறைச்சி வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா போயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு.